இன்றைய தினம் கரூர் திருக்குறள் பேரவை சார்பில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களிடம் 2 கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டன. முதலாவது கோரிக்கையாக உலக பொதுமறையாம் திருக்குறளை அரசு பேருந்துகள் அனைத்திலும் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவை சிதைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் ஒரு சில குறள்கள் தவறுதலாக எழுதப்பட்டும் இருக்கிறது. எனவே மிக தெளிவாக திருக்குறளை புதிய பலகைகளில் எழுதி அனைத்து பேருந்துகளிலும் அதை பொருத்துகிற வகையில் அரசாணை வழங்கிட வேண்டும். இரண்டாவதாக கரூர் என்பது இலக்கணப்படியும் மரபுப்படியும் பண்டைய பல்வேறு எடுத்துக்காட்டுகளின் படியும் தவறானதாகும். பொருள் படும்படி அமையுமேயானால் கரு உரு ஊர் கருவூர் என்பதுதான் சரி. எனவே கருவூர் என்று அழைக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக கருவூர் சித்தர் என்று இங்கே வாழ்ந்த சித்தர் அழைக்கப்படுகிறார். கருவூர் பெருஞ்சதுக்கனார், கருவூர் பிள்ளை, கருவூர் கதப்பிள்ளை, இப்படி 18 சங்ககால புலவர்கள் கருவூர் என்று தங்கள் பெயருக்கு முன்னாலே இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கருவூரில் உள்ள தொன்மையான ஆலயம் கூட கருவூரில் ஆணிலை அன்னலாரே என்றுதான் அழைக்கப்படுகிறது. கருவூர் என்று அழைக்கப்பட்டால் பொருள் புரியும்படியாக இருக்கும் மற்றும் தொழில் மற்றும் இந்த நகரத்தினுடைய பெருமைகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே அரசாணையின்படி கரூர் என்பதை கருவூர் என மாற்ற வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வழங்கினோம். அமைச்சர் அவர்களும் கனிவோடு அதை கேட்டுக்கொண்டு தன்னுடைய எண்ணத்திலும் அவை இருப்பதாகவும் விரைவில் நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்தார்.